பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போகுது ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபேஸாக. ஆனால் அதுக்கு முன்னாடி பாஜக 10 வருஷமாக ஊழலே பண்ணல, நாங்கள் ஊழலே இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்களோட ஊழல் தேர்தல் பத்திரம் அந்த வகையில் வெளியே வந்திருக்கு. அதை நம்ம சொல்லலைங்க, நிதியமைச்சரோட ஹஸ்பண்டு பரகலா பிரபாகர் அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஃபினான்ஸ் தெரிஞ்சவர். அவர் இது எவ்வளோ பெரிய ஊழல், மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ பாஜகவில் இருக்கிற எம்பியே எல்லாம் பாஜகலேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சீட்டு கொடுத்தவங்க கூட எனக்கு சீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. இப்போ பாஜகவில் இருக்கிறவங்களே அவங்க கட்சியை பற்றி அவங்களோட முறைகேடை பற்றிலாம் சொல்கிறாங்க. ஸோ பாஜக இந்த வாட்டி தோக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் புதுசாக பாஜகவில் சேர்ந்தவங்கலாம் இங்கே முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மோடியே அமித்ஷா 2 பேருமே திணறி போயிட்டுருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல். பட் இங்கே இருக்கவங்க தான் தேவையில்லாமல் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் 40 ஜெயிப்போம், 50 ஜெயிப்போம், 18% வாங்குவோம் அப்படின்னு. ஸோ மோடி இந்த வாட்டி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சப்ஸ்கிரைப் டு த சேனல்.